சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி இந்தியர்களின் நெஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இளைஞர்கள் தங்கள் எண்ணங்களை உயரியதாக வைக்க வேண்டும் என்றும் ஆளுநர் RN ரவி பேச்சு. சென்னை நீலாங்கரையில் சீமான் இல்லத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது. அங்கு குவிந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு சுட சுட பிரியாணி பரிமாற்றம். மக்கள் பிரச்சனைகளுக்காக நிற்காதவர்கள் என்னை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறார்கள். பெரியாருக்காக இவ்வளவு ஆக்ரோஷம் காட்டுபவர்கள் ஈழத்தமிழர்கள் படுகொலையின் போது என்ன செய்தனர் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. திமுக ஆட்சி முடிவுக்கு வர இன்னும் 13 அமாவாசை தான் உள்ளது என எண்ணிக்கொண்டிருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் தப்பு கணக்கு போடுகிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பார்த்து திமுகவும் அரசும் அச்சப்படவில்லை. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் சபாநாயகர் அப்பாவு பேட்டி. கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் குறித்து ஸ்கேன் மெஷின் மூலம் கண்டறியும் கும்பலைச் சேர்ந்த 2 கைது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிரடி. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 60,000 தாண்டி வரலாறு காணாத புதிய உச்சம். இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரிப்பு. தைப்பூச திருவிழாவை ஒட்டி பிப்ரவரி 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மதுரை மற்றும் பழனி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தென்னக ரயில்வே அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்புள்ள கடற்கரையில் 50 அடி தூரத்திற்கு கடல் அரிப்பு. தேசிய ஆராய்ச்சி மைய குழுவினர் நேரில் ஆய்வு. டெல்லி முதல்வர் அதிஷியின் பெற்றோர் தீவிரவாதி அப்சல் குருவுக்கு ஆதரவாக இருந்தனர். அதிஷி மீது பாஜக வேட்பாளர் ரமேஷ் பெத்தூரி மீண்டும் கடும் விமர்சனம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் களை கட்டி வரும் மகா கும்பமேளா. திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 9 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடல். அமெரிக்காவுக்கு மிகவும் திறமையான மக்கள் தேவை என்பதால் H1B விசாவை நிறுத்த விரும்பவில்லை. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விளக்கம். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் தொடர்ந்து பற்றி எரியும் காட்டுத்தீ. ஜுருபா பள்ளத்தாக்கில் தீயை அணைக்கும் பணி தீவிரம். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான T20 தொடர் கொல்கத்தாவில் உள்ள ஏடன் கார்டன் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது.